இந்த மாதிரி 3D ஹாலோகிராம் எப்படி செய்யறது, அது எப்படி வேலை செய்யுது, அதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு A4 சீட் எடுத்துக்கலாம். அந்த A4 சீட்டோட சென்டர் பாயிண்ட கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த A4 சீட்டை 4 மடிச்சு சென்டர் பாயிண்ட கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்க ஸ்கேலை வச்சு சென்டர் பாயிண்ட கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் பாயிண்ட்ல ஒரு புள்ளி வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வட்டப்பலகை இல்லைன்னா பாகிமாய் நமக்கு தேவைப்படுது. இதை வச்சு நம்ம ஆங்கிள் நோட் பண்ணணும். நம்ம இந்த வட்டத்தை 72 டிகிரியா பிரிக்கணும். 0 டிகிரியில ஒரு புள்ளி, அடுத்து 72, அதோட 72 கூட்டினோம்னா நமக்கு 144 டிகிரி, அதோட 72 கூட்டினோம்னா 216 டிகிரி, அதுக்கடுத்து 288 டிகிரி. இந்த கோணங்கள்லாம் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். அடுத்தது சென்டர் புள்ளியில இருந்து நம்ம புள்ளி வச்ச பாயிண்ட்டுக்கு ஒரு நேர்கோடு 9 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வரைஞ்சிக்கலாம். ஏன் 9 சென்டிமீட்டர்னா அதுக்கு மேல போட்டோம்னா A4 சீட்டோட சைஸையே தாண்டி போயிடும். அதனாலதான் நம்ம 9 சென்டிமீட்டருக்கு கோடு போட்டுக்கிறோம். அடுத்ததா சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வரையணும். 1.5ன்னு கிடையாது, 1.3 வைக்கலாம், 1.6 வைக்கலாம். ஆனா எந்த சென்டிமீட்டர் வைக்கிறோமோ அதை தான் எல்லா டைரக்ஷன்லயும் நம்ம குறிக்கணும். 1.5 சென்டிமீட்டர் தான் நார்மலான மொபைல் டிஸ்பிளே சைஸுக்கு சரியா இருக்கும். அதே பெரிய டிஸ்பிளே, உதாரணத்துக்கு லேப்டாப் டிஸ்பிளே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெரிய சைஸ் பேப்பரை வச்சு அதில் நம்ம இந்த ஐங்கோணத்தை வரையணும். எல்லா புள்ளிகளையும் இந்த மாதிரி ஐங்கோணம், அதாவது பென்டகன் வடிவில் இணைக்கணும். அதே மாதிரி நடுவுலையுமே ஒரு சின்ன ஐங்கோணம் வரும், அதையும் நம்ம இணைச்சிடலாம் அந்த புள்ளிகளை. இதில் நம்ம சென்டர் பகுதியவும் ஒரு முக்கோணத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதனால் அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பேப்பரு, அதாவது OHP சீட்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி அட்டையை நம்ம இது மேலே வச்சு டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்லிப்பாகவும் இருக்கும், நம்ம தெளிவாக வரைய முடியும். இப்போ அடியில் இருக்கிற ட்ரேஸை பயன்படுத்தி மேலே நம்ம மார்க்கரை பயன்படுத்தி இந்த கண்ணாடி பேப்பர்லையும் இதை வரைஞ்சிக்கலாம். அடுத்தது சென்டரில் இருக்கிறதையும் ஒரே ஒரு முக்கோண பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணாடி பேப்பரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்கோலை பயன்படுத்தி கட் பண்ணலாம். அடுத்து நாம மார்க் பண்ணி வச்ச இடத்த கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி தான் மடக்கணும். இப்போ மார்க் பண்ணியிருக்கிற கோடுகள் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம நல்லா இந்த மாதிரி மடக்கிக்கலாம். நம்ம பெண்டாக இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா நிமித்திட்டு கரெக்டான பொசிஷனில் இந்த மாதிரி வச்சு கண்ணாடி டேப்பு, டிரான்ஸ்பரண்டான டேப்பு இருந்தால் வச்சு ஒட்டிடலாம் சரியான பொசிஷனில். ஓகே, ஒட்டியாச்சு. மொபைலில் யூடியூப் போயிட்டு 3D ஹோலோகிராம் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நமக்கு நிறையா 3D ஹோலோகிராம் வீடியோஸ் கிடைக்கும். அதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட செட்டப்பை சென்டர் பகுதி, அதாவது மொபைலோட சென்டர் பகுதியில் வைக்கணும். அதாவது ப்ளே பட்டன் இருக்கிற இடத்துல வைக்கணும். இந்த செட்டப்பு அப்படியே நகுந்துக்குது, அதனால ஒரு வெயிட்டுக்காக தக்காளி யூஸ் பண்ணி இந்த செட்டப்பை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறேன். நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நைட்டில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க, சும்மா வேற லெவலில் தெரிக்க விடுது. இது பார்க்கறதுக்கு 3D மாரி தெரிஞ்சாலும் ஆனால் உண்மையான 3D கிடையாது. சரி, எப்படி மொபைலில் இருக்கிறது மேலே தெரியுது அதை பற்றிலாம் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். பாருங்க, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நமக்கு சூப்பராக படம் தெரியுது. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு இது 3D மாதிரி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நேரில் லைவாக பார்க்குற மாதிரியே இருக்கு. மொபைல் மேலே இந்த மாதிரி ஷேப்பில் கண்ணாடி அட்டையை ஒட்டி வச்சோம்னா இந்த மாதிரி படம் பார்க்கலாமா? அது எப்படி செய்யறது, எப்படி வேலை செய்யுது, அதை பற்றியும் பார்த்துருவோம். முதல்ல மொபைலோட அகலத்தை அளவெடுத்துக்கலாம். அகலம் 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டருக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கண்ணாடி அட்டையை இந்த மாதிரி ஷேப்பில் 45 டிகிரி கோணத்தில் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு படம் தெரியும். இப்போ ஒரு பாய்மானி வச்சுக்கிட்டு 45 டிகிரியில் ஒரு புள்ளியை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம்.
அடுத்து இது ஒரு செங்கோண முக்கோணமாக மாற்றிக்கலாம். அதனால் இந்தாண்டு சைடு பாகிமானி வச்சு 90 டிகிரிக்கு ஒரு புள்ளியை வச்சு நேர்கோடு வரைஞ்சோம்னா இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குது. நீளம் 7 சென்டிமீட்ரு, இந்த சைடு இருக்கிற லென்த்து 10 சென்டிமீட்ரு ஸ்கேல் வச்சு அளந்து எடுத்தாச்சு. அடுத்தது மொபைலோட டிஸ்பிளே சைஸை நம்ம அளந்து எடுக்கணும். மொபைலோட முழு நீளத்தையும் நம்ம அளக்க தேவையில்ல, சென்டரில் படம் தெரிகிற இடத்த மட்டும் நம்ம அளந்து எடுத்தோம்னா போதும். ஏன்னா சைடில் நம்ம கண்ணாடி அட்டையோ ஒட்டுறதுக்கு இடம் தேவைப்படும். என் மொபைலோட டிஸ்பிளே லென்த்து 12.5 சென்டிமீட்ரு. அடுத்தது பாகிமணி வச்சு 90 டிகிரிக்கு 2 சைடுமே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த புள்ளியை ஒரு நேர்கோடு வச்சு இணைச்சிக்கலாம். அந்த நேர்கோட்டோட நீளம் 10 சென்டிமீட்ரு. நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சி 10 சென்டிமீட்டர் அளந்து எடுத்திருப்போம். அந்த 10 சென்டிமீட்டர் மறுபடியும் 12.5 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சி செவ்வக வடிவத்தில் உருவாக்கிடலாம். அதே மாதிரி இந்த 4 மூலையிலையும் 45 டிகிரிக்கு ஒரு புள்ளியை வச்சுக்கலாம். ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி. இந்தாண்ட கார்னரில் 45 டிகிரி, அந்தாண்ட கார்னரில் 45 டிகிரி புள்ளி வச்சுட்டு அப்புறம் நேர்கோடு போட்டு அதை இணைக்கலாம். இப்போ நமக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நீளத்தை அதிகரிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த கண்ணாடி பேப்பரை நம்ம மொபைலில் ஒட்டணும். அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷீட்டு உதவும். இது மேலே நம்ம ஓகிசிபி ஷீட், அதாவது கண்ணாடி அட்டையை ஒட்ட வச்சு டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம ட்ரேஸ் அச்சு வச்சு வரைஞ்சிக்கலாம். அதே ஷேப்பில் முழுசாக வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் கோடு இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம மடக்கிக்கலாம். இந்த மாதிரி அடுத்து என்ன, மொபைலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். டேப்பு, டிரான்ஸ்பரண்டான டேப் வச்சு முதல்ல ஒட்டிக்கலாம். 2 சைடும் டேப் வச்சு மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன, ஒரு குட்டி கண்ணாடி தியேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கண்ணாடியிலேருந்து படம் வர மாதிரி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. மொபைலில் நேராக தெரியும் இமேஜ் இந்த டிஸ்பிளேல தலைகீழாக தெரியும். அதனால் மொபைலில் இமேஜ் தலைகீழாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டிஸ்பிளேல நேராக தெரியும். இது ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. நைட்டில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. இந்த ஹோலோகிராம் எப்படி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரிஃப்ளெக்ஷனால தான் வேலை செய்யுது. இப்போ இந்த கண்ணாடி பேப்பரை பார்த்தோம்னாவே தெரியுது, பின்னாடி இருக்கிற இமேஜ்லாம் அப்படியே லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு தெரியுது. நம்ம வீட்டு ஜன்னல், கண்ணாடி இதெல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த கண்ணாடி பேப்பரை நம்ம மொபைலுக்கு பக்கத்தில் கொண்டு போகலாம். இப்போ எதுவும் தெரில, அப்படியே சாய்ச்சோம்னா நமக்கு இந்த வெளிச்சம் இது மேலே பட்டு எதிரடிச்சு நமக்கு தெரியுது. மொபைலில் தெரிகிற வெளிச்சம் இந்த கண்ணாடி பேப்பரில் பட்டு அதிலேருந்து எதிரொலிக்கப்பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது. 16ஆம் நூற்றாண்டிலேயே கியாம் பட்டிஸ்டா டெல்லா போர்ட்டா அப்படிங்கிறவர் இந்த டெக்னிக்கை பற்றி அவரோட புக்கில் சொல்லியிருக்கிறாரு. 1800களில் மேடை நாடகங்களில் பேய் கேரக்டருக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹென்ரி டிரிக்ஸும் ஜான் ஹென்ரி பெப்பரும் இந்த டெக்னிக்கில் அதிக அளவு பங்காற்றியிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து 1863ஆம் ஆண்டு பேட்டன் வாங்கியிருக்காங்க. ஸ்டேஜுக்கு அடியில் மியூசிக் வாசிக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்க இடத்துலையே இந்த கோஸ்ட் கேரக்டரையும் லைட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கலான்னு ஜான் ஹென்ரி பெப்பர் தான் ஐடியா கொடுத்தாரு. அதனால இந்த டெக்னிக்கை பெப்பர் கோஸ்ட் எஃபெக்ட்னு தான் அழைக்கிறாங்க. ஸ்டேஜுக்கு அடியில் தான் உண்மையான கோஸ்ட் கேரக்டரு. அந்த கேரக்டர் மேலே லைட்டு படும்போது தான் கண்ணாடி மேலே வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆடியன்ஸுக்கு தெரியும். அந்த லைட் எடுத்த உடனே அந்த கோஸ்ட் மேலே தெரியுற கோஸ்ட் மறைஞ்சிரும். கீழே இருக்கிற ஆக்டர் மேலே படுற லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சோம்னா மேலே கோஸ்ட்டு அப்படியே தானாக உருவாகிற மாதிரி நமக்கு தெரியும் பார்வைக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்களோட சிறப்பான நடிப்பு மூலிமா மேலே இருக்கிற ஆக்டர்ஸை தொடுற மாதிரி கூட நம்மளால் பிம்பத்தை உருவாக்க முடியும். கீழே இருக்கிற ஆக்டர் மேலே படுற வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டோம்னா மேலே தெரிகிற உருவம் சடனாக மறைஞ்சு போயிடும். இந்த பெப்பர் கோஸ்ட் எஃபெக்டை அடிப்படையாக வச்சு டிஸ்னி லேண்டோட ஹாண்டட் மேன்சனில் நிறைய வடிவமைப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஹாண்டட் மேன்சன் அப்படிங்கிறது ஒரு பேய் பூங்கா. இதில் பெப்பர் கோஸ்ட் எஃபெக்டை நிறைய இடங்களில் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அந்த கண்ணாடி மட்டும் தெரியாத வகையில் முழு கவனத்தை செலுத்தி இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இறந்து போன செலிபிரிட்டிஸை மறுபடியும் கொண்டு வர விதமாக பல மேடை நிகழ்ச்சிகளை இந்த பெப்பர் கோஸ்ட் எஃபெக்டை வச்சு நடத்துகிறாங்க. இறந்து போன நடிகர்களோட அசைவுகளை அடிப்படையாக வச்சு அனிமேஷன் கிரியேட் பண்ணி இந்த காலத்துலேயும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி லைவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே வளர்ந்துட்டு வருது. மேலே ப்ரொஜெக்டர்லேருந்து வர படம் கீழே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கண்ணாடி கிளாஸில் பட்டு நமக்கு தெரியுது. ஆடியன்ஸுக்கு நமக்கு நேரடியாக இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனால் அந்த கண்ணாடி மட்டும் ஆடியன்ஸுக்கு தெரியாத மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒளியோட எதிரொலிப்பு தன்மையை, அதாவது இந்த பெப்பர் கோஸ்ட் எஃபெக்டை அடிப்படையாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எளிமையாக நம்மளே செய்யக்கூடிய ஒரு 3D ப்ரொஜெக்டரு. இதை வச்சு நம்ம எஜுகேஷன் கல்வித்துறையில் மிகவும் பயன்படும். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்ணாடி அட்டை இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் இருந்தாலே போதும். நம்ம அறுத்து வச்சு ஈஸியாக ஒரு 3D பெப்பர் கோஸ்ட் எஃபெக்டை பார்க்க முடியும். பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற வாட்டர் கேன் எடுத்து அறுத்து மொபைல் மேலே வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோவும் பாருங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.